ஐநாட் துணையில அடுத்த நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். சோழனுக்கும் நிலாவுக்கும் நல்லபடியா முதலிரவு நடந்து முடிஞ்சு மறுநாள் காலையில நிலா காலையில குளிச்சு முடிச்சிட்டு வாசல்ல சிரிச்ச முகத்தோட வெக்கப்பட்டுக்கிட்டே கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இத நடேசன் பாத்துறாரு. என்ன என்னைக்கு இல்லாத திருநாளா மருமக முகத்துல இம்புட்டு வெக்கம் அம்புட்டு பூரிப்பு, முகமே பிரகாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நடேசன் நினைக்கிறாரு. இந்த நேரத்துல நம்மளுடைய பொண்டாட்டி மட்டும் இருந்திருந்தா மருமக கிட்ட கூப்பிட்டு கேட்குற விதத்தில் கேட்டு நேற்று எப்படி சந்தோஷமா இருந்தீங்களா, உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டிங்களான்னு சொல்லி அவ நாசுக்கா நுணுக்கமாக கேட்டிருப்பா. நம்ம எப்படி போயிட்டு மருமக கிட்டதெல்லாம் கேட்க முடியும்? இப்பதான் தெரியுது அவ ஏன் இல்லைன்னு அப்படின்னு சொல்லி தன்னுடைய பொண்டாட்டியை பற்றி நடேசன் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. சோழன் முகத்திலையும் பார்த்தா அவ்வளோ ஒரு சந்தோஷம், ரொம்ப பிரகாசமாக இருக்கு சோழன் முகம். சோழன் முகத்தை பார்த்துட்டே பாண்டி பல்லவன் சேரன் எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க சோழனும் நிலாவும் வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி. அப்பதான் சேரனுக்கு ஒரு ஃபோன் வருது. சைட்ல இருந்து இன்ஜினியர் பேசுறாரு. சேரன், செங்கல்பட்டுல ஒரு 2-3 நாள் வேலை பார்க்கணும், அதுவும் நீங்க சைட்லயே தங்கி வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்ஜினியர் சொல்லவும், என்ன சார் செங்கல்பட்டு இங்கிருந்து ரொம்ப தூரமே சார் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், அதான் சொல்றேனே சேரன், அங்கே 2-3 நாள் தங்கி இருக்கணும், நீங்க வீட்டுக்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியர் சொல்லவும், இல்லை சார் இப்பயே இருக்கிற சைட்ல இருக்கிற வேலையவே நான் பார்த்துக்கிறேனே அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், சேரன் உங்களுடைய வேலை நல்லா இருக்குன்ற காரணத்தினால தானே உங்களை செங்கல்பட்டுல இருக்கிற சைட்டுக்கு ஒரு 2-3 நாளைக்கு வேலை பார்க்க கூப்பிடுறேன், எனக்காக கொஞ்சம் வாங்கலை அப்படின்னு சொல்லி இன்ஜினியர் சொல்லவும், இன்ஜினியர் பேச்ச சேரனால தட்ட முடியல. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் சொல்லி போனை வைக்க, சேரன் உள்ள போயிட்டு துணிமணியெல்லாம் எடுத்துட்டு பையோட வரவும், என்னன்னு எங்கன்னு கிளம்பிட்டு அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், இல்லடா எனக்கு செங்கல்பட்டில் ஒரு 2-3 நாள் சைட்டில் வேலை இருக்குது, அங்கேயே தங்கி பார்க்குற மாதிரி, அதான் இன்ஜினியர் உடனே வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், அண்ணே நீ போயிட்டேனா அப்புறம் எங்களுக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், ஆமால உங்களுக்கு சாப்பாடு என்ன பண்ணுறது, சரிடா ஒரு 2-3 நாளைக்கு கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கங்களேன் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லையில, அப்போதான் நிலா, ஏன் நான் இருக்கேல நான் சமைக்க மாட்டேனா சோழன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், நீ தானே நீ சமைக்கிறதா எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், சோழன் ஏதோ காலையில் இட்லி, நைட்டுக்கு தோசை, மதியம் லஞ்ச் மட்டும் தானே, ஏதோ சாம்பார் தயிர் சாதம் லெமன் சாதம் அப்படி ஏதாவது எனக்கு செய்ய தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், சரிப்பா பார்த்துக்கங்க, டேய் பார்த்துக்கடா சோழா பார்த்துக்க, நிலா பார்த்து இருப்பா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் இங்கே பேக்கை தூக்கிட்டு கிளம்ப நடேசன் அதையும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவனும் போயிட்டான், என் மருமகளுக்கு வேற சமைக்கவும் தெரியாது, என் மருமகளுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு, 2 பேரும் சந்தோஷமா வேற இருக்காங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் இதே குழப்பத்தோட வண்டி எடுத்துட்டு சவாரிக்கும் கிளம்பிடுறாரு. நிலா எங்கேயாவது வெளியே போயிட்டு வருவோமா, வெளியே போயிட்டு சாப்பிட்டு வருவோமா மதியம் அப்படின்னு சொல்லி சோழன் கூப்பிடவும், நேத்து தானே வெளியே போனோம், என்ன சும்மா சும்மா எப்போ பார்த்தாலும் வெளியே கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதான் அண்ணன் போயிருச்சே, பல்லவனும் இன்னும் காலேஜ் கிளம்பிடுவான், பாண்டி வெளியே போயிடுவான், நம்ம மட்டும்தான் வீட்டில் இருக்கோம், அதான் அப்படியே வெளியே போயிட்டு சாப்பிட்டுட்டு இவங்களுக்கும் சேர்த்து சாப்பாடு வாங்கிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், சோழன் இனிமேல் ரொம்ப சிக்கனமா இருக்கணும்னு சொல்லியிருக்கேன், என்ன சும்மா சும்மா இப்போ பார்த்தாலும் வெளியே போயிட்டு செலவு பண்ணி சாப்பிடனே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நானே பார்த்துக்கிறேன், மதியம் தானே ஏதாவது சமைச்சுக்கலாம், நீங்க உங்க வேலையை போய் பாருங்க. ஆமா இன்னைக்கு உங்களுக்கு சவாரி எதுவும் இல்லையா, என்ன எப்போ பார்த்தாலும் என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கீங்க, கல்யாணம் ஆயிடுச்சுதான், கல்யாணம் ஆயிட்டா நிறைய கடமை பொறுப்பு அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் மறந்துடாதீங்க, எப்ப பார்த்தாலும் ரொமான்ஸே பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது சோழன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், நேத்து தான் கல்யாணம் ஆச்சு, நேத்து தான் என்கிட்ட கொஞ்சம் நெருங்கி வந்த, அதுக்குள்ள இவ்வளவு கண்டிஷன் போடுறே அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், சோழன் நீங்க முதல்ல உங்க ஓனருக்கு ஃபோன் பண்ணுங்க, ஃபோன் பண்ணி அவர்கிட்ட ஏதாவது சவாரி இருக்கான்னு கேளுங்க, கேட்டு அந்த சவாரி இருந்தால் ஏதாவது போங்க, சும்மா வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இதையவே தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, நான் போய் சமைக்கணும் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லிக்கிட்டு கேள. அப்பதான் நடேசனோடைய வண்டி சத்தம் கேக்குது. நிலாவும் சோழனும் வெளியில வராங்க. நடேசன் கூட பார்த்தா ஒரு அம்மா வராங்க. சோழனும் நிலாவும் ஆச்சரியமா பாக்குறாங்க. நிலா யார் இது அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், எனக்கு மட்டும் எப்படி தெரியும், உங்க கூட தானே நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சோழனும் வெளியே வராங்க. அங்கிள் யார் இது அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், அப்பதான் நடேசன், இதான் என் வீடு, இங்க ஒரு 6 பேர் இருக்கோம், 6 பேத்துக்கு சமைக்கணும், உன்னால முடியுமா அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், 6 பேர் தானே, 6 பேருக்கெல்லாம் என்னால சமைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லவும், சரி 6 பேர் இருக்கோம், அதே மாதிரி இந்த வீடு கூட்டுறது, வீடெல்லாம் சுத்தம் பண்றது, பாத்திரம் வளர்க்குறது, துணி துவைக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சிடணும், உனக்கு இதெல்லாம் சம்மதம் தானே
அதுக்கான சம்பள காசை நான் உனக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி நடேசன் பேசிக்கிட்டு இருக்காரு. அங்கிள், முதல்ல யார் இவங்க, யாரு, எதுக்கு இப்ப உங்க வீட்டுல கூட்டிட்டு வந்து எதோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், அம்மாடி மருமகளே, அது ஒன்றும் இல்லம்மா, என்னன்னா சேரன் பையன் ஏதோ 2-3 நாளா வெளியே ஊருக்கு போயிட்டான். நம்மளும் வீட்டுல சாப்பிடணும், அதே மாதிரி வீட்டுல எல்லா வேலையும் ஒன்னாலையும் செய்ய முடியாது, நீயும் வெளியில வேலைக்கு போற, அதான் பார்த்தேன் வீட்டு வேலை செய்யறதுக்கு ஒருத்தவங்கள கூட்டிட்டு வந்திருக்கேன், இவங்க கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், அப்பதான் சோழன் நிலா காதுல, எங்க இந்த ஆளை பார்த்தா இந்த அம்மாவை வீட்டு வேலை செய்ய கூட்டிட்டு வந்த மாதிரி தெரியலையே, இந்த ஆள் ஏதோ கரெக்ட் பண்ணி கூட்டிட்டு வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், சோழன் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், அங்கிள் எதுக்காக இது இப்ப, அதான் வீட்டுல இத்தனை பேர் இருக்கமே, ஆளுக்கு ஒரு வேலைன்னு சொல்லி பிரிச்சுக்கிட்டா கூட இத்தனை நாள் தேவைப்படாதது இப்ப ஏன் இப்படி கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், இத்தனை நாள் எனக்கு தோணல, அதனால கூட்டிட்டு வரல, இப்ப எனக்கு தோணி இருக்கு, வீட்டுல ஒரு பொம்பளை பிள்ளை நீ இருக்க, வீட்டுல ஏதாவது ஒரு பொம்பளை இருந்தா தானே அவங்க கிட்ட உனக்கு ஏதாவது மனசு விட்டு ஏதாவது சொல்லணும்னு தோணுனா கூட நீ சொல்லுவ, உன்னை சுத்தி நாங்க இருக்கிறது இம்புட்டு பேரும் ஆம்பளை, 5 ஆம்பளைகளுக்கு மத்தியில ஒரு பொண்ணு இருக்கிறது மனதளவுல கொஞ்சம் நெருடலாத்தான் இருக்கும், உனக்கும் சோழனுக்கும் கல்யாணம் ஆயிருச்சுதான், நீ இந்த வீட்டு மருமகத்தான், ஆனா உனக்குன்னு சில விஷயத்த மனசளவுல பகிர்ந்துக்கிறன்னா அப்ப ஒரு பொண்ணு தேவைதானே, இவங்க வீட்டு வேலைக்கு இருப்பாங்க, இவங்க கிட்ட ஏதாவது நீ பேசணும்னா கூட பேசிக்கலாம், உன் மனசு விட்டு ஏதாவது சொல்லனா கூட இவங்க கிட்ட சொல்லிக்கலாம், ஏதாவது உனக்கு ஏதாவது தேவைன்னா கூட இவங்க கிட்ட சொன்னேன்னா செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், சரி ஆமா அங்கிள், இவங்க எப்படி காலையில மதியம் நைட்டு 3 நேரத்துக்கும் சமைப்பாங்களா இல்ல ஏதாவது ஒரு டைம் தானா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், அது வந்து அப்படின்னு சொல்லி நடேசன் மின்னு முழுங்க, என்ன அங்கிள் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, இல்லம்மா இவங்களுக்கு யாரும் கிடையாது, இவங்களுக்கு போறதுக்குன்னு தங்குறதுக்குன்னு எந்த இடமும் கிடையாது, இதுவரைய ஆசிரமத்துல தான் இருந்தாங்க, இனிமேலு நம்ம வீட்டுல தான் இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும் சோழனுக்கு ஒரே அதிர்ச்சி ஆகுது. யோ, ஏதோ வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு ஆளை கூட்டிட்டு வந்த ஓகே, வேலை பார்க்கறதுக்கு ஆள் இருக்காங்கன்னு ஓகே, ஆனா வீட்லயே தங்குறேன்னு சொல்ற, எனக்கு என்னமோ இது வீட்டு வேலைக்கு கூட்டிட்டு வந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி சோழன் வெளிப்படையாவே நடேசன் கிட்ட சொல்லவும், என்னடா இந்த அம்மாவை நான் வச்சிருக்கேன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், அந்த அம்மா பார்த்தா நடேசனை பார்க்க நிலாவும் பார்த்தா அதிர்ச்சி ஆகுறாங்க. இங்க பாருமா நிலா, உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன, இவங்க ஒரு அநாத ஆசிரமத்துல இருந்தாங்க, அநாத ஆசிரமத்துக்கு இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்குற வேலை விஷயமா நான் வண்டியில சாப்பாடு கொண்டு போய் கொடுத்தேன், அப்பா அவங்கள எனக்கு பழக்கம், அப்ப அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கையில நான் இந்த மாதிரி எவ்வளோ நாள் இந்த அனாராசிரமத்திலே இருக்கிறது போதும், இங்க இருந்த வரைக்கும் போதும், வெளியில எங்கேயாவது போய் வேலை பார்க்கணும்னு தோணுது, ஆனா எனக்கு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா என்கிட்ட வருத்தப்பட்டுச்சு, அதனாலதான் சரின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன்,